பரிசுத்த ஆவியானவரே வந்தெம்மை ஆட்கொள்ளுமே. பிதாவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமே. தடுமாறும் வேளையிலே வழிகாட்டும் நல் தீபமே. தடுமாறும் வேளையிலே வழிகாட்டும் நல் தீபமே. நுகம் முறிய இறங்கிடுமே கிருபையின் ஆவியே. நுகம் முறிய இறங்கிடுமே கிருபையின் ஆவியே. பரிசுத்த ஆவியானவரே வந்தெம்மை ஆட்கொள்ளுமே. பிதாவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமே. ஜெபம். பிதாவே, பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பெந்தகோஸ்து நிகழ்வில் தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் மறைவுடலான திரு அவையை பிறப்பித்ததையும் அங்கு நடந்த அதிசயங்களையும் நேற்று கண்டோம். அன்று தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்றமாக பொழியப்பட்ட தூய ஆவியானவர் உண்மையிலேயே திரு அவைக்கு நம் விண்ணக தந்தை அளித்த மாபெரும் கொடை என்றால் அது மிகையாகாது. இது குறித்து இன்று 20ஆம் நாள் தியானிப்போம். நாள் 20. இறுதி நாட்களில் தூய ஆவியாரும் திரு அவையும். தூய ஆவியார் கடவுளின் கொடை. அன்பார்ந்தவர்களே, அன்பே கடவுள். அந்த அன்பே அனைத்து கொடைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அது நமக்குள் உள்ளது. இதனைத்தான் தூய பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் பாவத்தால் மரித்திருந்தோம். அதனால் கடவுளின் கொடையாகிய அன்பின் முதல் விளைவே நம் பாவ மன்னிப்புதான். திரு அவையில் தூய ஆவியாரின் நட்புறவானது நாம் பாவத்தினால் இழந்து போன அந்த கடவுளின் பாவனையை திருமொழிக்கின் மூலம் மீண்டும் அளிக்கிறது. பிறகு தூய ஆவியானவரே நம் பிறப்புரிமைக்கான முதற்கனிகளை தருகிறார். அதாவது நம்மை அன்பு செய்வதற்கென்றே வாழும் தூய தம திருத்துவ வாழ்வினையே வழங்குகின்றார். இந்த அன்புதான் கிறிஸ்துவுக்குள் நம் புது வாழ்வின் ஊற்று. இது எப்படி சாத்தியமானதென்றால் நாம் தூய ஆவியானவரிடமிருந்து பெற்ற வல்லமையால்தான். அதே தூய ஆவியாரின் வல்லமையால் கடவுளின் பிள்ளைகள் கனி தர முடியும். உண்மையான திராட்சை கொடியுடன் நம்மை பிணைத்தவர் இந்த தூய ஆவியின் கனிகளையும் தர செய்வார். தூய ஆவியாரின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகும். நாம் தூய ஆவியாரின் துணையால் தாம் வாழ்கிறோம். எந்த அளவுக்கு நாம் நம்மையே துறக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தூய ஆவியானவர் காட்டும் நெறியில் நடப்போம். தூய ஆவியானவர் வழியாகவே நாம் விண்ணகத்தை மீண்டும் பெற்றோம். விண்ணக அரசுக்கு திரும்பி வந்தோம். கடவுளின் பிள்ளைகளாக கடவுளை அப்பா என அழைக்கும் நம்பிக்கை பெற்றோம். கிறிஸ்துவின் அருளில் பங்கு பெற்றோம். ஒளியின் மக்கள் என அழைக்கப்பட்டோம். முடிவில்லா மகிமையின் பங்காளிகளாக்கப்பட்டுள்ளோம் என்று புனித பேசில் கூறுகிறார். ஜெபம். அன்பின் ஆவியானவரே, விண்ணக தந்தையின் அன்பாய் எம்முள் பொழியப்பட்டவரே, தந்தை கடவுளின் அன்பை அனுபவிக்க எனக்கு கற்றுத்தாரும். அந்த அன்பின் அக்கினியால் எம்மை நிரப்பும். உம் கனிகளால் என்னையும் அலங்கரியும். உம்மால் நான் ஆட்கொள்ளப்பட அதற்கு எம்மையே துறக்க ஆசைப்படுகிறேன். உம்மிடம் என்னையே எப்படி கையளிப்பது என்பதை எனக்கு கற்றுத்தாரும். உம்மை நேசிக்க எனக்கு உதவி புரியும். ஆமேன்.